புதிய டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருப்பதாக அறிகிறோம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் யாசர் அராபத் என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் புதிய டிஜிபி நியமன விவகாரம், புதிய காவல்துறை தலைவர், போலீஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த நியமன விவகாரம் தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லாட் ஆகியோர் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோமானால், புதிய டிஜிபிக்கான நியமன நடைமுறை துவங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக டிஜிபி நியமனம் குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையில் இருந்ததை ஏன் சென்னை தலைமை நீதிபதி அமர்வில் அரசு தரப்பில் சொல்லவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் டிஜிபி நியமனம் குறித்து வழிமுறைகளை வகுத்துள்ளது, அதனை ஏன் நிறைவேற்றவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக டிஜிபி நியமனத்திற்கான பணிகள் துவங்கி இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தமிழ்நாடு உள்துறை செயலாளரிடம் கேட்டு மதியம் 2:15 மணிக்கு இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை இன்று மதியத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதுபோக புதிய டிஜிபி நியமனம் குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது என அரசு தரப்பில் அவர்கள் வாதத்தை வைத்திருந்தார்கள். அதுபோக அதாவது இந்த வழக்கின் பின்னணியில் தமிழ்நாடு காவல்துறை தலைவராக சங்கர் ஜுவால் தற்போது பணியாற்றி வருகிறார். அந்த நியமனம் அவரது ஓய்வு பெற்ற பிறகு இந்த நியமனத்திற்கான இந்த வழக்கு இப்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு மதியம் 2:15 மணிக்கு ஒத்திவைத்து மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.